ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப விரதத்திலே மிக முக்கியமானது முதல் வருடம் மாலை போடுகின்ற சுவாமிகளை கன்னிசாமி என்று நாம் அழைக்கின்றோம். இந்த கன்னிசாமி இருமுடி கட்டுவதற்கு முன்பாக ஐயப்பமார்களையெல்லாம் அழைத்து வீட்டிலே கன்னி பூஜை நிகழ்த்த வேண்டும். அவரவர் வசதிக்கு ஏற்ப நாம் பெரிய ஆடம்பரத்தை கொண்டு ஐயப்பனை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன முடியுமோ அதை செய்து ஐயப்பமார்களை அழைத்து சரணகோஷத்தை வீட்டிலே ஒலிக்க விட்டு ஐயப்பனுடைய படத்திற்கு மாலை அணிவித்து 18 படி வைத்து அதிலே சூடம் அல்லது மெழுகுவத்தியை ஏற்றி வைத்து சரணகோஷ பிரியனாக விளங்குகின்ற சபரிமலை தர்ம சாஸ்தாவிற்கு கன்னி பூஜை செய்து புறப்பட்டு வந்தால் சகல சித்திகளும் கிடைக்கும். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பன் விரதத்திலே மிக மிக முக்கியமான ஒன்று பேட்டை துள்ளுதல். இது எந்த இடத்திலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் எரிமேலியிலே வைத்து அந்த இடத்திலே தான் பேட்டை துள்ளல் நடைபெறுகிறது. உடம்பிலே வண்ணங்களை பூசிக்கொண்டு ஆதிவாசிகளைப் போல தன் நிலை மறந்து சாமி திந்த கத்தோம் தோம் ஐயப்ப திந்த கத்தோம் தோம் என்று சொல்லி ஆடி பாடி எல்லாம் வல்ல இறைவனை வழிபாடு செய்கின்ற அந்த பேட்டை துள்ளல் பேட்டை சாஸ்தா ஆலயத்திலிருந்து புறப்பட்டு இங்கே எரிமேலி தர்மசாஸ்தா ஆலயத்து வருகிற வரை அந்த பேட்டை துள்ளல் அற்புதமான ஒரு உன்னத நிலை, பரவச நிலையை ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கும் பெற்றுத்தருகின்ற அற்புத நிலை.